கோவில்களுக்காக செய்யப்படும் சிலைகளை ஏன் 48 நாட்கள் தண்ணீரிலும் தானியங்களிலும் மூழ்க வைக்கின்றனர் தெரியுமா? கோவில்களுக்காக செய்யும் சிலைகளை செய்தவுடனே கோவிலில் பிரதிஷ்டை செய்வதில்லை. அவற்றை பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பு 48 நாட்கள் தண்ணீரில் போட்டு வைப்பார்கள், அல்லது நெல் மற்றும் நவதானியத்தில் சிலையை மூழ்க வைப்பார்கள். அதன் பிறகுதான் பிரதிஷ்டை செய்து தினசரி பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் நடைபெறும். சிலைகள் செய்து வந்ததும் அவற்றை 48 நாட்கள் தண்ணீரில் மூழ்கும்படி வைப்பார்கள். இவ்வாறு தண்ணீரில் மூழ்கி இருக்கும் பொழுது அந்த சிலையில் ஏதேனும் விரிசலோ குறைபாடுகளோ இருந்தால் அந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் பாசி படிந்திருக்கும். இதை வைத்து சிலையில் உள்ள தோஷத்தை கண்டறிந்து அவற்றை மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யாமல் கோவிலின் மற்ற சன்னதிகளில் பிரதிஷ்டை செய்வார்கள். இதுபோல்தான் நெல் மற்றும் நவதானியத்தில் சிலையை மூழ்க வைப்பதும். 48 நாட்கள் தானியங்களில் இருக்கும் போது அந்த வெப்பத்தில் சிலையில் ஏதேனும் கீறலோ வலிமையற்ற பகுதியோ இருந்தால் உடைந்துவிடும். சிற்பிகள் சிலைகளை வடிக்கும் பொழுது சில சமயம் உளி தவறாக பட்டு லேசாக சேதமடைய வாய்ப்பு உண்டு. அப்படி சேதமடைந்த பகுதியை லேசாக இருக்கும் பட்சத்தில் ஒருவித பசியை போட்டு ஒட்டி சரி செய்வார்கள். இவை மிக நுட்பமாக செய்யப்படும் பணியாகும். இருப்பினும் மூலஸ்தானத்தில் பிரதிஷ்டை செய்யப்படக்கூடிய விக்கிரகங்களுக்கு தோஷம் எதுவும் இல்லாமல் இருப்பதற்காக அவற்றை தண்ணீர் அல்லது தானியங்களில் மூழ்க வைத்து ஏதேனும் குறைபாடு உள்ளதா என்பதை கண்டுபிடிப்பார்கள். Download ShareChat.